தங்களது 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் விரைவில் சாலையில் வாகனங்களை நிறுத்தி போராடுவோம் என கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கனரக வாகனங்கள் தர சான்றிதழ் புதுப்பிக்க 850 ரூபாயிலிருந்து 28,000 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி துறைமுகங்களுக்கு செல்ல மறுத்து கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில சங்கத்தைச் சேர்ந்த உரிமையாளர்கள் மட்டும் கண்டெய்னர் லாரிகளை இயக்கி வந்தனர். இந்நிலையில் காசிமேட்டில் உள்ள துறைமுகத்திற்கு செல்லும் 0 கேட் பகுதியில் வரக்கூடிய கண்டெய்னர் லாரிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அப்பொழுது பேட்டியளித்த கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் கோபி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் விரைவில் சாலையில் வாகனங்களை நிறுத்தி போராடுவோம் என்று கூட்டாக சொன்னனர். மீட் பண்ண சொன்னாங்க அபிஷியல்ஸ், ஆர்டிஓ மீட் பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு வந்து ஜேடிசி ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் மீட் பண்ண சொன்னாங்க. அவர்கிட்ட நாங்க போனோம். அவர் ஒரு வீடியோ காமிக்கிறாரு எங்களுக்கு. நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து பேசுற வீடியோவை காமிச்சிட்டு அவர் ஆவணம் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கேஸ் இருக்குது உள்ள கோர்ட்ல, அதுல வந்து ஸ்டே போடுவாங்க, அது மூலமா உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கறோம்னா, நம்மளுடைய நீதித்துறையினுடைய எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிக்கும் பெரும் முதலாளிகளுக்கு தான் நீதித்துறை வந்து ஃபாஸ்டா வருது. இதே ஒரு அரசியல் கட்சியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நைட்டு ஃபுல்லா நீதிபதி உட்காராரு, ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த அரசியல் கட்சியில பிரச்சனைகளை தீர்க்க நீதிபதி உட்காராரு. ஆனா இந்த வழக்குகளை போட்டா இதுவரை ஒரு நாள் கூட ஒரு வருடத்துல உள்ள வந்து எந்த நீதியும் கிடைச்சதில்லை. இது வரைக்கும் நாங்க ஓவர்லோடுக்கு வாடகை வேருக்கு 3-4 கேஸ் போட்டிருக்கோம். 8-9 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நீதி கிடைக்கல. அப்ப அந்த நீதித்துறையை வந்து உடனடியா தீர்வு கிடைச்சிடும் சொல்லிட்டு எத்தனை நாள் நாங்க வந்து வாயிலும் வைத்து நெருப்ப கருத்து உட்கார்ந்து. அமைச்சர் சந்திக்க போனோம், அமைச்சர் இல்ல, அவருடைய செக்ரட்டரி தான் நாங்க மனு கொடுத்து வந்திருக்கோம். இப்ப கேட்டுக்கு வந்தது எங்களுடைய கண்டனத்தை இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பதுக்காக இருக்கும். இந்த துறைமுக நிர்வாகம் மூலியமா, இதுவும் மத்திய அரசாங்கம், அவங்க மூலியமா மத்திய அரசாங்கத்துக்கும் அழுத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த துறைமுகத்துக்கு நாங்க வந்தோம். இந்த 3 டெர்மினல் சேர்த்து 6,500 வண்டி ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் ஆகும். 10% வண்டி 650 வண்டி ஓடுது, இல்லைன்னு சொல்லல. இந்த 10% வண்டியும் இன்னும் கூடிய விரையில நிக்கணும், எங்களுடைய எதிர்ப்பை காமிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நாங்க துறைமுகத்தாண்டு வாயில வந்து மனு கொடுத்து 10 நாள் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் கமிஷன் போய் மனு கொடுத்து மேடம் கொடுத்து 10 நாள் ஆகுது. மனுவிலையும் நாங்க வேலை நிறுத்தம் பண்ண போறோம் நாங்க சொன்னோம். ஆனா இதுவரை எந்த ஒரு வரல. அடுத்த கட்ட போராட்டம் இது இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா எங்க வாகன இயக்கம் முழுவதும் இயக்காம தடுக்கிறதுக்கும், இதே நிலை தொடர்ச்சுன்னா எங்க வாகனங்கள் எல்லாத்தையும் நாங்க வீதியில கொண்டு வந்து நிக்க வைக்கிற சூழ்நிலை வரும்.